Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of Thy Son, and witness unto Thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of Thy Son, and always remember Him and keep these commandments which He has given them, that they may always aspire to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of Thy Son, which was shed for them, that they may witness unto Thee. O God, the eternal Father, that they do always remember Him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவர் எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். மத்தேயு 6 அதிகாரம் 9 வசனம் முதல் 13 வசனம் வரை. Matthew chapter 6 verse 9 to 13. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which is in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். We use this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீவினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றிருக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Revelation chapter 18 verse 1 to 24. Revelations. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 18 அதிகாரம் 1 முதல் 24 வசனம் வரை. வசனம் 1. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையானால் பூமி பிரகாசமாயிற்று. And after these things I saw another angel come down and from the heaven, having the great power, and the earth was lightened with this glory. வசனம் 2. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோனை விழுந்தது. அது பேய்களுடைய குடிகளாயும் இருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. And the carried mighty with a strong voice and saying in Babylon, the great is the fallen, and he is the become this habitation of the devil, and the whole of the every fallen spirit, and the cargo of the every unclean and the hateful birds. வசனம் 3. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளுக்கும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடனே வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர்கள் அவளுடைய செல்வ பெருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினான்.
For all nations having drunk of the wine of the wrath of fear and fornication, and the kings of the earth have the commandment fornication with her, and the merchants of the earth have the vexed written through God, the abandonance of the ear diligence. வசனம் 4. பின்பு வேறு ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களை, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். And I hear another voice and from the heaven, saying, Come out of here, my people, that and he be not an partakers of the sin, and that he receive not of her pledges. வசனம் 5. அவளுடைய பாவம் வானம் பரியந்தமும் எட்டினது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூறுகிறார். For here and sin I have the reached unto heaven, and the God hear and remember here and iniquities. வசனம் 6. அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள். அவளுடைய கிரிகைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். The rewards year and heaven as the sea rewards heave, and the double hand to the double, according to year and work in the cups rich and sea hate and filled full the year double. வசனம் 7. அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ பெருக்காய் வாழ்ந்தவளாவோ அவ்வளவோ வானத்தையும் துக்கத்தையும் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரீ வீட்டிருக்கிறேன், நான் கைப்பொன் நாள், நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினாள். How much and see hate and glorified and yourself and live and delectiously so much and from it, and the sorrow give ear for see and set in your hearts I set a queen, and man and the widows, and the shall and see no sorrow. வசனம் 8. ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளிலாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியினாலேயே சுட்டெரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். Therefore shall an year and plagues come in one day, death and the mourning and the famine, and the sea shall and be and utterly burned with and fire, for the strong is and Lord God who judge it here. வசனம் 9. அவளுடைய வேசித்தனம் செய்து செல்வ சொற்காய் வாழ்ந்து பூமியின் ராஜாக்களும் அவள் வீகிறதினால் உண்டான புகையும் காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி. And the kings of the earth and who have the commandment at fornications and the lived and declare easily with your shall and be were here and the limit for the year when they shall and see the smoke of the year burning. வசனம் 10. அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயோ பாபிலோனே, மகா நகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிலே உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். The standing after of for the fear of the year torments saying, and also less the great and city Babylon, that a mighty city, for then one you are is and the judgments come. வசனம் 11. பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் ரத்தினங்களையும் முத்துக்களையும் கல்வாயும் ரத்தாம்பரத்தையும் சால்வைகளையும் ரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பு ஆடைகளையும்
and the merchants of this earth and shall and weep, and the more over here and for no man be he. There is merchants anymore. அதனும் 12 சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலை உயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இருப்பினாலும் வெள்ளி கல்லினாலும் செய்து இருக்கிற சகலவித வஸ்துக்களையும் the merchants of the gold and the silver and the precious of stone and the pearls and the fine lines and the purple and silk and the scarlet and all many woods and all the manners vessels and the ivories and all manners vessels of the most and precious wood and of the brass and hands and the marble. வசனம் 13 லவங்கப்பட்டையும் தூபவர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணிகளையும் திராட்சை ரசத்தையும் வெண்ணெய்களையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷர்களுடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வர் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். and the cinnamon and the odors and the ointments and the frankincense and wine and the oil and the fine flour and the wheat and the beers and the sheep and the ass and chariots and the silvers and the soul of man. வசனம் 14 உன் ஆத்துமா இச்சித்த பால்வர்ணங்களால் உன்னை விட்டு நீங்கி போயின, கொழுமையானவைகளும் சம்பூர்ணமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின, நீ இவைகளை இனி காண்பதில்லை. and the fruits that and they show and lustre after year and departed from thee, and all things and which and were denied thee, and gladly have they departed from thee, and thou and shall find them no more at the hall. அதெல்லாம் 15 இப்படிப்பட்டவைகளை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவான்களானவர்கள் அவளுக்கு உண்டான வாதையினாலே பயந்து தூரத்திலே நின்று and the merchants of these and things and which and were and minds and rich by here shall and stand and after off for this fire of fear and for moment weeping and the willing. வசனம் 16 ஐயோ சால்வும் இரத்தாம்பரமும் சிவப்பு ஆடைகளையும் தரித்து பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்கப்பட்ட இருந்த மகா நகரமே. பைபிள் படிச்சுட்டு இருக்கேன், நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கேன். கொலா எடுங்க, அப்புறமா போயிட்டு எடுக்க முடியாது, இப்போதி ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்குங்க. சிங்காரிக்கப்பட்டு இருந்த மகா நகரமே, ஒரு நாளிகையிலே எவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்று என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். and saying as loss that great and city that and was and clothed in fine and line and the purple and the scarlet and the dark and with and gold and the precious stones and the pearls. அதனும் 17 மாலுமிகளே யாவரும் கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும் கப்பல் நாட்களும் சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே நின்று for in one her so great riches in the come to her and the every ship master and all the company in the ship and the sailors and as the many as the trade and by sea stood after off. அதனும் 18 அவள் வேகிறது நாள் உண்டான புகையை பார்த்து அந்த மகா நகர கோப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு
and carried when and they show the smoke after drunken, saying, What city is like unto this great city? வசனம் 19. தங்கள் தலையில் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயோ மகா நகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களையுடைய அனைவரும் இவைகளுடைய உச்சிதமான சம்பூர்ணத்தினால் ஐஸ்வர்யமானவர்களே, ஒரு நாளிகையில் இவள் பாழாய் போனாரே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். And they cast and dust and another headers, and the carry and weeping, and the willing saying, Alas, that and great city wherein were and made and rich all that and heard and ship in the sea by the reason of fear and cast lines for in one hour season sea made in alls desolates. வசனம் 20. பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, இவர்களை குறித்து களி கூறுங்கள். உங்கள் நிமித்தம் தேவன் அவைகளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். Rejoice over here and thou in heaven, and ye holy apostles and the prophets, for God and he awakened you and your. வசனம் 21. அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திரக்கல்லை ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எறிந்து, இப்படியே பாபிலோன் மகா நகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற்று போகும். And a mighty angel took up the stone like a great millstone and cast it into the sea, saying, Thus with the winds shall that and great and city Babylon be there worn down, and shall be the found no more and at all. வசனம் 22. சுரமண்டலக்காரரும் கீத வாக்கியத்தாரும் நாகசுரக்காரரும் எக்காலக்காரரும் மாணவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்திலே கேட்பதும் இல்லை. எந்த தொழிலையும் இனி உன்னிடத்திலே காணப்படுவதும் இல்லை. எந்திர சத்தம் இனி உன்னிடத்திலே கேட்கப்படுவதும் இல்லை. And the voice of harps and the musicians and of the pipers and the trumpets shall and be an ear no more at all in these, and no craftsman after whatsoever craft he be, the shall be found, and many more in thee, and the sound of milestones shall be heard no more at all in thee. வசனம் 23. விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்திலே பிரகாசிப்பதும் இல்லை. மணவாளனும் மணவாட்டிகளும் மாணவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்திலே கேட்கப்படுவதும் இல்லை. உன் வர்த்தகர்கள் பூமியிலே பெரியோர்களாயிருந்தார்களே, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. And the light of the candles shall shine no more at all in thee, and the voice of the bridegroom and of this bridge shall be heard no more at all in thee, for they merchants were and the great and man of the earth, for by their secrets were all the nation divided. வசனம் 24. தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியின் சொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்திலே காணப்பட்டது என்று விளம்பினான். And in her was and found and the blood of the prophets and of the saints and of all that and were slain upon the earth. Our friends, நேற்று தினத்தில் நான் டெஸ்லா காரை பார்த்தேன். டைரெக்டாக 2வது வாட்டியாக எங்கன்னா மவுண்ட் ரோடில், சென்ட் தாமஸ் மவுண்ட் ரோட்டில் எக்ஸ்பிரஸ் அவென்யூ லெஃப்ட்டு கரெக்டாக எடுக்கிற இடத்துல கார்னர்லேயே ஒரு சொகுசு கார் விற்கிற கடை இருக்குது.
அந்த கடையிலிருந்து கொஞ்சம் தள்ளி அந்த கடைக்கு ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங் இருக்குது. அங்கே பிளாட்ஃபார்ம் மேலே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. திரும்பி 2வது வாட்டி போய் ஃபோட்டோ எடுக்கலாம்னு போகும்போது அது இல்லை. அந்த காரை நான் மேன்மையை குறித்து பாராட்டலை. எல்லாம் ஞானமாக உண்டு பண்ணியிருக்காங்க. மெய்யான தேவனுடைய ஞானம் இல்லைன்னா உண்டு பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காது. மக்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கேன் உலக லெவலில். நன்றி, மெய்யான தேவனுக்கு நன்றி கொடுத்ததுக்கு.